Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, kullu nafsin dha'iqatul maut. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam, al-maut an-nasihatu as-sakina أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு மரணம் ஓர் பாட புத்தகம். அன்பிற்குரியவர்களே, தினம் தினம் நாம் படிக்கிற பாடம் மரணம். பேப்பரை திறந்தாலும் மரணம், எங்கு பார்த்தாலும் மரண செய்திகள். மௌத்தின் செய்திகளை பார்த்தும் கூட பாடம் படிக்காத சமுதாயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது நாமத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், மரணத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? சஹாபாக்களினுடைய அவை. ஒரு சஹாபி எழுந்து சொல்லுகிறார், நாயகமே, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன், மரணத்தையும் சொல்லுகிறேன் நாயகமே. காலையில் யார் எழுகிறார்களோ, காலை நேரத்தில் யார் எழுகிறார்களோ, இரவு அவர் படுப்பதற்கு உறுதி இல்லை நாயகமே. யாரெல்லாம் காலையில் எழுந்தார்களோ இரவு படுக்கிற உறுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னொரு சஹாபி எழுந்தார், நாயகமே, இவ்வளவு தூரம் ஏன் நாயகமே? 4 ரக்காத் தொழுவதற்காக நிற்கிறார் நாயகமே, தக்பீர் கட்டி நிற்கிறார், ஆனால் முடிக்கிற உறுதி ஒரு மனிதனுக்கு இல்லை நாயகமே, மனிதனின் கையில் இல்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு ஏன்? ஒரு சலாம் கொடுப்பார், இன்னொரு சலாம் கொடுக்கிற நிலை சில மனிதர்களுக்கு வராது. இதுதான் மரணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் மனித வாழ்க்கை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு எதுவும் சொந்தமில்லை, ஆனாலும் இவன் ஆடுகிறான். மரணத்தை யார் எண்ணவில்லையோ இவர்களின் வாழ்க்கை கஷ்டமாகிவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு யோசித்து பார்க்கும். கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது, இந்த கண்ணீர் பூமியிலே படுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இவ்வளவுதான் மனிதனின் வாழ்க்கை. கண்ணிலிருந்து வருகிற கண்ணீர் பூமியில் சேருகிற அளவிற்குத்தான் மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் அவகாசத்தை வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த அவகாசத்தை இந்த மனிதன் தவறாக புரிந்து நடமாடுகிறான் என்பதுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய இடங்களிலே கண்டிப்பதாகவே அமைந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னொரு உதாரணத்தை ஈசா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துன்யா ஜஸ்ரும், உலகம் என்பது ஒரு பாலம். அந்த பாலத்திலே கடந்தவர்களும் உண்டு, முன்னாடியே போனவங்க எல்லாம் உண்டு, இன்னும் சிலர் பாதி வழியிலே வந்து நிற்பவர்கள் உண்டு, சிலர் இப்பொழுதுதான் பாலத்தை தொட்டிருக்கிறார்கள், இவர்களும் உண்டு, பாலத்தை தொட இருப்பவர்களும் உண்டு. இதுதான் உலக வாழ்க்கை. சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகிறார்கள், பாலத்துக்கு மேல யாராவது வீடு கட்ட விரும்புவானா? பாலத்திற்கு மேலே என்ன அட்டகாசம் செய்கிறார்கள் இந்த மனிதர்கள் என்று ஈசா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, உலகத்தை பற்றி அவர்கள் எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள், மரணத்தை பற்றி எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அத்துன்யா சிஜ்னுல் முக்மினி வ ஜன்னத்துல் காஃபிர்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உலகம் இருக்கிறதே முஃமின்களுக்கு சிறைச்சாலை, அதே நேரத்திலே காஃபிர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம். இந்த ஹதீஸை ஒரு காஃபிர் மனப்பாடம் பண்ணிட்டான். ஒரு விவசாயி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறான். கோவணத்தை கட்டுகிற விவசாயிக்கு இந்த ஹதீஸ் தெரிகிறது. ஆனால் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களை பார்க்கிற பொழுது, ஹசன் பஸரி எப்பொழுதுமே ரொம்ப உயர்ந்த ஆடைகளைத்தான் அணிவார்கள், உயர்ந்த ஆடைகளை அணிவார்கள். காரணம், அவர்கள் வைர வியாபாரி. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தங்க வியாபாரி அல்ல, அரசர்களுக்கு வைரங்களை சப்பளை செய்கிற வைர வியாபாரி தான் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. வைர வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லி தெரிய தேவையில்லை. அவ்வளவு அழகான ஆடை, ஆனாலும் கூட உள்ளம் அந்த ஆடையோடு ஒட்டவில்லை. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுக்கு இதுதான் வரலாறு. ஒருவன் வந்து கேட்கிறான், அந்த விவசாயி வந்து கேட்கிறார், ஹசனுல் பஸரி இவ்வளவு டாப்பாக வாழுகிறீர்களே, நீங்கள் தானே சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறீர்கள், நாங்கள் கோவணத்தை கட்டி நரக வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் பொய்யாகிவிட்டது, ஹதீஸ் பொய்யாகிவிட்டது. உங்களுக்கு நரகம், எங்களுக்கு சொர்க்கம் என்று நாயகம் சொல்லி இருக்கே, நீங்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறீர்கள், நாங்கள் நரக வாழ்க்கை வாழ்கிறோமே. உடனே ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொன்னார்கள், ஹதீஸ் ஒரு காலமும் பொய்யாகாது என்று சொல்லிவிட்டு விளக்கம் சொல்கிறார்கள். நாங்கள் என்னதான் அற்புதமாக ஆடை அணிந்திருந்தாலும் கூட சொர்க்கம் எங்களுக்கு உண்டு, சொர்க்கத்தில் இருக்கிற நியமத்துக்களை கவனித்து இது ஒண்ணுமே இல்லை என்றார்கள் ஹசனுல் பஸரி. என்னதான் விலை உயர்ந்த ஆடையாக இருந்தாலும் சொர்க்கத்து ஆடைக்கு முன்னாடி இந்த ஆடை நிற்க முடியுமா? ரேமான்ஸ் நிற்க முடியுமா? சொர்க்கத்தின் ஆடைக்கு முன்னால் இந்த ஆடை ஒன்றுமே கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் நரகத்திற்கு செல்ல இருப்பவர்கள், காஃபிர்களுக்கு காலிதான நிரந்தரமான நரகம் இருக்கிறது. நீங்கள் நரகத்திற்கு செல்லுகிற பொழுது அங்கே ஏற்படுகிற தண்டனையை கவனித்து, இங்கு கோவணம் கூட உங்களுக்கு சொர்க்கம் தான். அங்கே இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை கவனித்து கோவணம் கூட உங்களுக்கு சொர்க்கம் தான் என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் விளக்கம் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, மரணத்தை நினைத்து யார் வாழுகிறார்களோ அவர்கள் என்னதான் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்தை நரகமாக நினைத்து மறு உலகத்தை தான் சொர்க்கமாக நினைக்கிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, மூசா அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மரணத்தை ஏனடா படைத்தாய்? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க வரலாறுகளை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்துல மலக்குல் மௌத் வந்தா பரவாயில்லன்னாங்க. கோபத்துல மலக்குல் மௌத் வந்து மலக்குல் மௌத் இஸ்ராயீல் வந்து விட்டாங்க. என்ன வேணும் கூப்பிட்டீங்களேன்னு விட்டாங்களா ஒரு அறை. இஸ்ராயீலையே அடிச்சவங்க நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த மலக்குல் மௌத்தை ஏன் படைச்ச, இந்த மரணத்தை ஏன் படைத்தாய்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா கோதுமைகளை பயிர் செய் மூசான்னா. கோதுமைகளை பயிர் செய்கிறார்கள், பக்குவமாகிறது, வெட்டுகிறார்கள். பயிர் செய்து பயிர் முளைத்து விட்டால் வெட்டி கோதுமைகளை எல்லாம் மூட்டையிட்டு வீட்டிலே வைக்கிறார்கள். பதர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மூசா, அல்லாஹ் கேட்கிறான், நான் பயிர் செய்ய சொன்னேனே, செய்தீர்களா என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ், நீ சொன்ன மாதிரியே கோதுமைகளை பயிர் செய்தேன். பயிரெல்லாம் தோட்டத்தில் காணுமே. அல்லாஹ் கேட்டான், யா அல்லாஹ், பயிரெல்லாம் விளைஞ்சிருச்சு, அதை எடுத்து நான் வெட்டி நான் தனித்தனியாக கோதுமையாக தனியாக வைத்திருக்கிறேன், பதர்களை எல்லாம் குப்பையில போட்டேன். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, மனிதர்களும் விளைந்து விடுவார்களே, ஆனால் அவர்களை வெட்ட வேண்டாமா? அதற்காகத்தான் நான் மரணத்தை வைத்திருக்கிறேன். நான் வெட்டுகிறேன். நல்ல பதர்களாக இருக்கக்கூடிய, நல்ல விளைச்சல்களாக இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் நான் சொர்க்கத்திலே வைத்துக் கொள்கிறேன். குப்பைகள் நான் எதை சொல்லுகிறேனோ அதற்கு மாற்றமாகவே செய்வார்கள். தொழு என்றால் தொழுவதில்லை, நோன்பு என்றால் வைப்பதில்லை, ஜக்காத்து என்றால் கொடுப்பதில்லை. இவர்களை எல்லாம் நான் சொர்க்கத்திலே வைக்க முடியுமா? அதற்காகத்தான் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறேன். அவர்களை தூக்கி நரகத்திலே எரிந்து விடுவேன் என்கிறான் ரப்பல். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் இன்னும் அழகான 2 உதாரணங்களை கொடுக்கிறார்கள். மனித வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் அவர்கள் சொல்லுகிற உதாரணம் அற்புதமான உதாரணம். ஒருவர் மிட்டாய்களாக சேகரம் செய்கிறார். மிட்டாய், சின்ன சின்ன மிட்டாயா ஒன்று சேர்க்கிறார். எதுவரை ஒன்று சேர்க்கிறார்? வானம் வரை ஒன்று சேர்க்கிறார். அடிக்க 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 ஒன்று சேர்க்கிறார். ஒரு பறவை கற்பனை செய்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பறவையை விட்டு அந்த பறவை அந்த பறவை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மிட்டாய் சாப்பிடும். வானம் வரைக்கும் இருக்கு மிட்டாய்.
1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மிட்டாயை எடுத்துக்கொண்டு சாப்பிடும். அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரும். இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரும். இதை சொல்லிவிட்டு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், கண்டிப்பாக ஒரு காலத்தில் மிட்டாய் முடியும், முட்டாய் முடிந்துவிடும். ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு முட்டாயாக குறைந்து பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் கண்டிப்பாக முட்டாய் முடிந்துவிடும். ஆனால் மறுமை இருக்கிறதே, அது முடியவே முடியாது என்றார். அவன் எவ்வளவுதான் கழித்தாலும் எவ்வளவுதான் அனுபவித்தாலும் அந்த மரணம் மட்டும், மரணத்திற்கு பிறகு இறைவன் கொடுக்கிற மறுமை, அதனுடைய நியமத்துக்கள் இருக்கிறதே, முடியுமா என்றால் முடியாது. இதுதான் மறுமை. இந்த மறுமைக்கான துவக்கம் தான் மரணம் என்றார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். இன்னொரு உதாரணத்தை காட்டுகிறார்கள். ஒரு அரசன், அந்த அரசன் ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை தெரியுமா? என்னுடைய தோட்டங்கள், தோப்புகள், இதுல எதில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். ஆனா ரெண்டு நிபந்தனை. என்னுடைய தோட்டத்தில் நுழைந்து கொள்ளலாம், 2 நிபந்தனை. ஒன்று, போன தோட்டத்துக்குள்ள மீண்டும் போகக்கூடாது. ஒரு தோப்புக்குள்ள போயிட்டா மீண்டும் போகக்கூடாது. 2வது நிபந்தனை, அதிலிருந்து பறித்து வருகிற பழம் இனிப்பாக இருக்க வேண்டும், புளிப்பாகவோ கசப்பாகவோ இருக்கக்கூடாது. அங்க போய் சாப்பிடக்கூடாது. பழத்தை பறிச்சுட்டு வரணும். அந்த பறிக்கிற பழம் ஒன்று இனிப்பாக இருக்க வேண்டும், கசப்பாகவோ புளிப்பாகவோ இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும் என்று 2 நிபந்தனையை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொரு தோட்டமா போறாரு. முதல் தோட்டத்துல போய் பார்க்கிறாரு. அடுத்த தோட்டத்துல போய் பார்க்கலாமே. இந்த பொம்பளைக்கு ஜவுளி கடைக்கு போன மாதிரி தான். ஒரு கடையில போய் பார்த்துட்டு, ஆனா நிம்மதியா இருக்கு, அது நல்ல டிசைன் இருந்தாலும் கூட அடுத்த கடையை போய் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம். அங்க போன உடனே அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இந்த ஆடு மேய போன மாதிரி தான். இப்படியே செல்லுகிறார். ஒரு தோட்டத்திற்கு செல்கிறார். இந்த தோட்டத்திலே பழம் புளித்தால் என்ன செய்வது? அடுத்த தோட்டத்திற்கு செல்லலாம் என்று செல்கிறார். அதிலே புளித்தால் என்ன செய்வது? அடுத்த தோட்டத்திற்கு செல்கிறார். சென்று கடைசியில அடுத்த தோட்டம் போகும்போது தோட்டம் முடிஞ்சு போச்சு. அரசனிடத்திலே வருகிற பொழுது வெறும் கையாக வந்தால் தண்டனை உண்டு. இதை போன்றுதான் ரப்புல் ஆலமீன் சில பேர்களுக்கு 60 வயதை கொடுத்து 60 தோட்டத்தை வழங்கி இருக்கிறான், 70 தோட்டத்தை வழங்கி இருக்கிறான். கண்டிஷன், அந்த 70 வயதிலே 60 வயதிலே நல்லவர்கள், இனிப்பு என்ற பழங்கள், அமல்கள் என்ற பழங்களை கொண்டு வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தோட்டத்திற்குள்ளான் நுழைய வைக்கிறான். ஒவ்வொரு வயசும் போயிட்டே தான் இருக்குது. போன வயசு திரும்பி வராது, திரும்பி அதுக்குள்ள போய் நுழைய முடியாது. ஆனால் நாம் நல்ல அமல்களை கொண்டு வந்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறார்கள், 60 வயதை கடந்தவர்களே, நாம் எத்தனை அமல்களை நம்முடைய மறுமைக்காக, மரணத்திற்காக தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கேட்கிறார்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் மரணத்திற்கான எந்த வகையான சேமிப்பும் நம்மிடத்தில் இல்லையே. இவர்களை விட கைசேதவாதிகள் யார் என்று கேட்கிறார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. இன்னொரு உதாரணத்தையும் காட்டுகிறார்கள். நாம சாதாரணமா சொல்ற உதாரணம், 2 பேர்கள் பயணம் செய்கிறார்கள் துபாய்க்குன்னு வச்சுக்குவோமே. ஒருத்தர் 2 மணி பிளைட்ல போறாரு, இன்னொருத்தர் 4 மணி பிளைட்ல போறாரு. இந்த 2 மணி பிளைட்ல போற ஒரு அழுவாரா, அல்லது 4 மணி பிளைட்ல போற ஒரு அழுவாரா? நீங்க முன்னாடி போங்க பாவா, நான் பின்னாடி வர்றேன், நீங்க போங்க நான் வர்றேன். இதை போன்றுதான் உலகத்திலே நாமும் முன்னாள் பிளேட்டிலே சென்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பின்னாடி பிளேட்ல போறவங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. போயிட்டாரே என்னமோ இவர் நிரந்தரமா இருக்கிற மாதிரி. பின்னாடி இவர்கள் ஒரு நாள் போக போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் மனிதனின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் யார் சிறந்தவர்கள், யார் அறிவாளிகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், சஹாபாக்களே, உங்களில் அறிவாளி யார் தெரியுமா? மன் அக்கியசுன் நாஸ், மக்களிலேயே அறிவாளி யார் என்று கேட்கிற பொழுது எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அக்கியசுன் நாஸ், மனிதர்களில் அறிவாளி யார் தெரியுமா? அக்ஸருஹும் திக்ரில் மௌத், அதிகமாக மரணத்தை யார் நினைக்கிறாரோ அவர் அதோடு நிறுத்தவில்லை. பெருமானார் அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லில் மௌத், மரணத்திற்காக யார் அதிகமாக சேமித்து வைக்கிறார்களோ இவர்கள் தான் அறிவாளி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரணத்திற்காக நாம் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி என்கிறார்கள். ஒருத்தன்
தன்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் அல்லது வெளியூருக்கு செல்ல வேண்டும், எந்த விதமான தயாரிப்புமே செய்யல. உடனே முதலாளி கேட்பாரு, நீ என்னடா அறிவில்லையா உனக்கு, 4 நாள் போக போற எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டியா என்று கேட்கிறார் அல்லவா. அல்லது மகனை பார்த்து தகப்பனார் கேட்கிறார், நீ பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாய் ஹாஸ்டலுக்காக, எதையுமே தயார் செய்யாமல் இருக்கிறாயே, உனக்கு அறிவில்லையா என்று கேட்கிறார்களே. அறிவாளி யார் என்றால் வருகிற காலத்திற்காக சேமித்து வைக்கிறாரே, சேர்த்து வைக்கிறானே, அவன் தானே அறிவாளி. ஆனால் நாம் மறுமைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மரணத்தை யார் நினைத்து வாழ்கிறார்களோ இவர்கள் தான் அறிவாளி. ஒரு பேட்டி ஒன்று நடக்கிறது, ஒரு சஹாபி 4 கலீஃபாக்களையும் பார்த்து கேட்கிறார், மரணத்தை பற்றி கேட்கிறார். உங்களுடைய கருத்து என்ன என்று மரணத்தை பார்த்து கேட்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து மரணத்தை பற்றி உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்பிகுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத் அத்னா மின் சிராகிஹி. ஒருவன் காலையில வீட்டில் இருக்கிறான், அவனுடைய மரணமோ அவனுடைய செருப்பு வாரை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்றார்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள். செருப்பு வாறு காலோட சேர்ந்து எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ, செருப்பு வேற கால் வேற தனித்தனியா இருந்தா அது செருப்பா இருக்க முடியாது. எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ இதை விட மரணம் நெருக்கமாக இருக்கிறது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களாம். அடுத்து உமர் ரலியல்லாஹு போன உமர் ரலியல்லாஹு இடத்திலே சென்று மரணத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களே என்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கஃபா பில் மௌத்தி வாகிலன் யா உமர். உமரே, மரணத்தை விட சிறந்த உபதேசி உனக்கு தேவையா என்று கேட்கிறார்கள். உபதேசிகளிலேயே சிறந்த உபதேசி மரணம் தானே. மூத்தாகி படுத்து கிடக்கிறாரு, பாடம் நடத்துகிறார். மூத்தாகி படுத்து கிடக்கிறாரு, இவர் ஒண்ணுமே பேசல, ஆனாலும் ஊரே பேசும், இவர் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு 4 பேர் பேசிட்டு உட்காந்துருப்பான். இங்க ஒரு பாடம் நடக்கும். மகன் அத்தா போயிட்டாரு, என்ன செய்யறது, குடும்பத்தை எப்படி கவனிக்கிறது, இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். வழக்கறிஞர் இந்த ஆளு பாட்டுக்கு கேச தூக்கி போட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு, காசு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பசங்க கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டானுங்களா அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்படி ஒருவன் படுத்து கிடப்பான் அமைதியாக, ஆனால் ஊரே பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. இதுதான் மரணம். அழகான பாட புத்தகம். ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும், மரணத்தை கண்டு படிப்பினை பெற்றவர்கள் யாராவது இருக்கிறோமா? உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மரணம் எப்படி வரும் என்று தெரியாது. அன்புக்குரியவர்களே, 9:30 மணி 10 மணிக்கு நல்லா இருந்தாலே திடீர்னு 11 மணிக்கு சாஞ்சாங்க போயிட்டாங்கிறாங்க. இரவு நேரத்திலே படுத்தார்கள், அதே நேரத்திலே காலையிலே எழவில்லை, அப்படியே மரணமானார் என்று சொல்லுகிறார்கள். சில பேர்கள் பார்த்தா மரண தந்தி அடிச்சு வருது, சிலருக்கு தபால் போட்டு வருது, சிலர்கள் இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். கருணை கொலை செய்யலாமா ஹசரத் என்று கேட்கிற அளவிற்கு இழுக்கிறார்கள், மரணம் இல்லை. ஆனால் ஒரு சிலரோ வெளியே செல்லுகிறார்கள், கீழே விழுந்தார் இறந்து போனார் என்று ஒரு செய்தியை நீங்கள் படித்திருக்கலாம். இங்கிலாந்திலே ஒருவர் 17வது மாடியிலிருந்து கீழே குதித்தார், அவர் நல்லா இருந்தார். 17வது மாடியிலிருந்து கீழே குதித்தார், அவருக்கு மரணம் வரவில்லை. ஆனால் இன்னொருவரோ லேசா கால் தடுக்கி கீழே விழுந்தான், தலை அடிச்சு உயிர் போயிடுச்சு. மரணம் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். சிறந்த உபதேசி மரணத்தை விட ஒன்று கிடையாது என்கிறார்கள். அடுத்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு போறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து மரணத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே என்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 3 வரிகள் பேசுகிறார்கள். உலகத்திலேயே அல்லாஹ் நிறைய நியாமத்துக்களை வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் நிறைய நியாமத்துக்களை வழங்கி இருக்கிறார். இன்னும் துன்யா நிஅமா, உலகத்திலே நிறைய நியாமத்துக்கள் இருக்கிறது. கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான், வண்டி வாகனங்களை கொடுத்திருக்கிறான், வீடு வகைகளை கொடுத்திருக்கிறான், சொத்து சுகங்களை கொடுத்திருக்கிறான், கண்ணுக்கு குளிர்ச்சியான குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வினுடைய நியாமத்து தான். இந்த நியாமத்துக்களிலேயே சிறந்த நியாமத்து எது தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இஸ்லாம் என்ற நியாமத்து தான் நியாமத்திலேயே சிறந்த நியாமத்து. நாம கேட்காமலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நியாமத்திலேயே உயர்ந்த நியாமத் இஸ்லாம். அடுத்து சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, உலகத்தில் எல்லோரும் ஒவ்வொரு தொழிலை செய்து வாழ்கிறார்கள், ஒரு வேலையிலே ஈடுபடுகிறார்கள். ஒருவன் வண்டி ஓட்டுறான், வாகனம் ஓட்டுறான், இன்னொருத்தன் கடை வச்சிருக்கிறான், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உலகத்தினுடைய தொழில்களிலேயே சிறந்தது எது தெரியுமா? உலகத்தினுடைய ஈடுபாடுகளிலேயே மிக சிறந்தது எது தெரியுமா? இதுதான் என்றார்கள். இபாதத் என்றார்கள், தாஅத் என்றார்கள். இறைவன் எதற்காக படைத்திருக்கிறான்? மனிதனை வணங்குவதற்காகத்தானே. இந்த வணக்கம் தான் எல்லா ஈடுபாட்டை விட சிறந்த ஈடுபாடு என்று சொல்லிவிட்டு 3வதாக சொல்கிறார்கள், உலகத்திலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. உலகத்தில் எதை பார்த்தாலும் படிப்பினை வரலாம்.
நிறைய பேர் சொல்லுவாங்களா இல்லையா, பக்கத்து வீட்டு பையனை பார்த்து கொஞ்சம் படிப்புன்னு பிறடா, அவன் படிக்கிறான் நீ படிக்கிறது இல்லை சொல்வது உண்டு. அடுத்த கடையை பார்த்து இவன் மகனை பார்த்து சொல்வது உண்டு, அந்த பையன்லாம் கடையில் எவ்வளவு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான், அவனை பார்த்து நீ படிப்பினை பெற்றுக்கொள் என்று சொல்வது உண்டு. இப்படி படிப்பினைக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், உலகத்தினுடைய படிப்பினைகளிலேயே சிறந்த படிப்பினை மரணம்தான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா எதிலேயுமே கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்கிற பண்பாடு அலி ரலியல்லாஹுவுக்கு சொந்தமான பண்பாடு. நேர கபரஸ்தானுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். கபரஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் மையத்து வாசிகளை பார்த்தே பேசுகிறார்கள். யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே, அம்வாலுக்கும் குசிமத், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்க மௌத்தா போன உடனே சொத்தை எல்லாம் பிரிச்சாச்சு. வதியாருக்கும் சுக்கினத், உங்களுடைய வீடுகள் எல்லாம் வாடகைக்கு விடப்பட்டு விட்டது. வஅஸ்வாஜுக்கும் ஸுஃபிஜத், உங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் வேறு மனைவிகளை முடித்துக் கொண்டார்கள். மனைவிமார்கள் எல்லாம் வேறொரு கணவனை மணமுடித்துக் கொண்டார்கள். வஅவுலாதுக்கும் உர்ரிமத், உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களை மறந்து விட்டார்கள். கொஞ்ச நாள் ஞாபகம், அதற்கு பிறகு மறந்து விட்டார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று அலி ரலியல்லாஹு தஆலா கபருக்கு அழைத்து சென்று செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹ் அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், மரணத்திற்கான ஹிக்மத் என்ன? ஏன் அல்லாஹ் மரணத்தை உலகத்திலே ஏற்பாடு செய்ய வேண்டும்? மரணம் இல்லாமல் இருந்தால் என்ன? மரணத்தை ஏன் இறைவன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா 3 பதில்களை சொல்கிறார்கள். மரணம் வருவதற்கான முதல் காரணம் ஏன் தெரியுமா? சில அநியாயக்காரர்கள் இந்த உலகத்திலே தப்பித்து விடுகிறார்கள். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு சின்ன அநீதியாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஒரு சின்ன நீதியாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அதற்குரிய நன்மை வழங்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே எப்படியும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மறுமையிலே ஏமாற்ற முடியாது. அன்பிற்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட ஏமாற்றி விடுதலை செய்ய முடியாமல் அவர்கள் அடைக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஜெயிலிலே நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். இப்ப அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீதி வேண்டாமா? இது போன்ற உலகத்திலே எத்தனையோ பேர்கள் அநீதி அளிக்கப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக தண்டனைகளை பெறுகிற சமுதாயம் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இந்த தண்டனை நியாயமானதா அநியாயமானதா என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாளை மறுமை நாளையிலே இவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து மறுமையை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அடுத்த பதில் ஒன்றை அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே நஸமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது தோள் புஜத்தை தொட்ட, வலது தோள் புஜத்தை தடவ சின்ன சின்ன எறும்புகளை போன்று அவர்களுடைய பிச்சலங்கள் உருவானார்கள். இடது பக்கம் தடவ இந்த பக்கம் இருந்து நரகவாசிகள் ஒரு பிச்சலங்கள் உருவாகிறார்கள். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், இவ்வளவு கூட்டமா மனித கூட்டம், இவர்கள் செல்லுகிற அளவிற்கு பூமியிலே இடமில்லையே, இவர்கள் எல்லாம் வாழுகிற அளவிற்கு பூமியிலே இடமில்லையே என்று ரப்புல் ஆலமீன் இடத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், நான் மரணத்தை வைத்து ஒவ்வொரு சாராராக வாழ வைப்பேன் என்று சொல்கிறான். எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்தா வாழ முடியாது. அதனால ஒவ்வொரு சாராராக கொஞ்சம் பேர் வாழுவாங்க. அவங்கள மூத்தாக்குனதுக்கு பின்னாடி அடுத்த சாரார் இப்படியே நான் கொண்டு வருவேன். இதற்காகத்தான் மரணம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தும் சொல்லுகிறார்கள், ஏன் மரணம் தெரியுமா? மரணமே இல்லை என்று சொன்னால் பெரிய ஆளுங்க மட்டும்தான் வாழ முடியும், சின்ன ஆளு வாழவே முடியாது. இவன் எப்ப பெரிய ஆளாகிறது? கப்பரணி மௌத்துல் குப்ரா, அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், கப்பரணி மௌத்துல் குப்ரா, பெரியவர்களின் மரணம் என்னை பெரியவனாக்கி விட்டது. சின்ன பிள்ளையாவே யாரும் இருக்கிறது இல்லை. இவர் பெரியவராயிருவாரு, சின்னவராக இருந்தவர் கல்யாணத்தை பண்ணுவாரு, அதுக்கு பிறகு இவருக்கு 4 குழந்தையாகும், இவர் பெரியவராயிருவாரு, மற்றவங்க எல்லாம் கபருக்கு போயிடுவாங்க, இவர் வயசானவராக மாறிவிடுவார். கப்பரணி மௌத்துல் குப்ரா. இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான், சுழற்சிகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான், எல்லோரும் சுமிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் மரணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தும் அலி ரலியல்லாஹு தஆலா அற்புதமாக பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? மரணத்தை வெற்றி கண்டவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று அலியை பார்த்து கேட்கிற பொழுது, மரணத்தை வெற்றி கண்டவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று அலியை பார்த்து கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் அரசாட்சியால் மரணத்தை வெல்ல முடியும் என்றிருந்தால் ஃபிரௌன் வென்றிருப்பான். ஃபிரௌன் தன்னுடைய அரசாட்சியை வைத்து மரணத்தை வென்றிருப்பான்.
ஒருவன் பொருளாதாரத்தால் மரணத்தை வெல்ல முடியும் என்றிருந்தால் காரூன் தன்னுடைய பொருளாதாரம் முழுவதையும் செலவழித்து மரணத்தை வென்றிருப்பான், மரணமாகாமல் இருந்திருப்பான். ஒருவன் ஹிக்மத்தால் ஞானத்தால் மரணத்தை வெல்லலாம் என்றிருந்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஞானத்தால் மரணத்தை வென்றிருப்பார்கள். ஒருவன் வீரத்தால் மரணத்தை வெல்லலாம் என்றிருந்தால் ருஸ்தும் மரணத்தை வென்றிருப்பான், தன்னுடைய வீரத்தால் மரணத்தை வென்றிருப்பான். மருத்துவத்தால் மரணத்தை வெல்லலாம் என்றிருந்தால் அஃலாத்தூனும் திக்யானுசும் ஜாலினுசும் மரணத்தை வென்றிருப்பார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ரப்புல் ஆலமீன் மரணத்தை கொண்டுதான் இந்த மனிதனை பிடிக்கிறான், ஆனால் இந்த மனிதனோ மறதியில் திரிகிறானே என்று எச்சரிக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மரணம் என்ன பாடுபடுத்தி இருக்கிறது, இந்த மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்காவது தெரியுமா? மரணம் குறித்து வந்த நிகழ்வுகளை கொஞ்சம் நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். எத்தனை பேர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மதீனாவிலேயே வாழ்ந்தவர்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா மதீனாவின் மீது அளவு கடந்த பாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகிலேயே இருந்து பாடம் நடத்துவார்கள். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன் சாஹிபி ஹாதல் கபர், அன் சாஹிபி ஹாதல் கபர், இந்த கபர் வாசியாக இருக்கிறே கண்மணி நாயகத்திடத்திலிருந்து நான் ஹதீஸை அறிவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி பாடம் நடத்துகிற பண்பாடு இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அந்தவர்களுக்கு சொந்தமான பண்பாடு. இந்த மாலிக் ரஹ்மத்துல்லா மதீனாவை விட்டு நாம் வெளியேறவே கூடாது என்று செருப்பு கூட போடாமல் பெருமானார் நடந்த பூமியாயிற்றே. அதனால் அந்த பூமியிலே என்னுடைய பாத அடி நேரடியாக பட வேண்டும் என்று நடந்து நடந்து செருப்பு இல்லாமல் நடந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாவுக்கு ஒரு நாள் ஆசை வருகிறது. ஒரே ஒரு நாள் ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நாம் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து விடலாம், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து விடலாம். ஆனாலும் இவர் உள்மனது சொல்கிறது, ஹஜ்ஜுக்கு செல்லுகிற வேலையிலே மௌத்தா போயிட்டா என்ன செய்யறது, நம்ம மதீனாவுல அடங்கணும், மதீனாவுல அடங்கணும், அங்க போய் மௌத்தா போயிட்டா என்ன செய்யறது என்று எண்ணம் வருகிறது. ஒரு நாள் பெருமானாரை கனவிலே காணுகிறார்கள். கண்மணி நாயகமே, நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது நாயகமே, மதீனாவிலே உங்கள் பூமியிலே மௌத்தாக வேண்டும் என்ற எண்ணமும் பேரவாவும் இருக்கிறது நாயகமே, ஹஜ்ஜுக்கு செல்லட்டுமா வேண்டாமா, ஹஜ்ஜுக்கு செல்லட்டுமா வேண்டாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விரல்களை காட்டினார்களாம். 5 விரல்களை காட்டுகிறார்கள். 5 விரலுக்கு என்னன்னு புரியல. 5 நாள்ல மௌத்தா போயிருவேன்னு சொன்னாங்களா, அல்லது 5 வருஷத்துல மௌத்தா போயிருவேன்னு சொன்னாங்களா, 5 வாரத்துல மௌத்தா போயிருவேன்னு சொன்னாங்களா, 5 மாசத்துல மௌத்தா போயிருவேன்னு சொன்னாங்களா? எதுவுமே மாலிக் ரஹ்மத்துல்லாவுக்கு புரியல. அந்த காலத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாவுடைய காலத்திலே தஅபீருர் ருபியா, கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற மேதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இப்னு சீரின் இடத்திலே சென்று சொன்னார்களாம், பெருமானார் 5 விரலை காட்டினாங்க, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லா அழகாக விளக்கம் சொல்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, 5 விஷயம் உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. 5 விஷயம் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதுல முதலாவது, எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்று அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. மாஃபில் அர்ஹாம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீன் இருக்கிறதே, வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜீன் இருக்கிறதே, இது ஆனா பெண்ணா என்று யாரும் கண்டுபிடித்து சொல்ல முடியாது. மாஃபில் அர்ஹாம், வயிற்றுக்குள்ள இருக்கிறத சொல்ல முடியாது. மூன்றாவதாக, மழை எப்பொழுது பொழியும் என்று தோராயமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர உறுதியாக சொல்லிவிட முடியாது. மாதா தக்ஸி கதா, நாளைக்கு நாம என்ன சம்பாதிப்போம்னு இன்னைக்கே சொல்ல முடியுமா? நாளைக்கு நம்ம கடைக்கு யாரெல்லாம் வாடிக்கையாளர் வருவார்கள் என்று இன்றைக்கே கணக்கு வைத்து எழுதி வைக்க முடியாது. 5ஆவதாக, மரணம் எப்பொழுது வரும், வியாகிய அருளின் தமூத், எந்த பூமியிலே யார் மௌத்தாவார்கள் என்று யாருக்கும் தெரியாது, எந்த பூமியிலே யார் மௌத்தாவார்கள் என்று தெரியாது. அதனால எனக்கு தெரியாதுன்னு பெருமானார் கையை விரிச்சிட்டாங்க. வேறொன்றும் இல்லை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி பயந்து 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 ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். கடைசியில மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் அங்கு வர முடியவில்லை என்பது ஒரு வரலாறு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், வர முடியவில்லை என்பது வரலாறு. எனவேதான் அன்புக்குரியவர்களே, மரணம் எப்பொழுது வரும் என்று ஒரு பெரிய இமாமுக்கே தெரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை எம்மாத்திரம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் நிறைய கற்பனை கதைகளை வடிப்பார்கள். அதில் ஒரு கதை இப்படியும் வடிக்கிறார்கள். 2 அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பூமியில கடுமையா சண்டை போடுறான். ஒரு வீட்டு விஷயத்துல பாதி வீடு கட்டின வீடு, பாதி கட்டின வீடு, இது எனக்குத்தான் சொந்தங்கிறான், தம்பிக்காரன் எனக்குத்தான் சொந்தங்கிறான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே தம்பிக்காரன் வேகமா கடப்பாறையை எடுத்து அந்த செங்கல்ல ஒரு குத்து குத்துனானோ இல்லையோ, அங்கிருந்து மண் கீழே விடுகிறது. உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சான். அல்லாமா இக்பால் கற்பனையாக வடிக்கிறார்கள். ஏனடா என்னை குத்துகிறீர்கள், நான் ஒரு காலத்தில் அரசனின் கண்ணாக இருந்தேனடா, அரசனின் கண்ணாக இருந்தேனடா.
என்ன அரசனின் கண்ணா என்று கேட்கிற பொழுது கற்பனையாக வடிக்கிறார்கள். அரசனை புதைச்சி அந்த கண் இருக்கிற அரசனை புதைக்கிற பொழுது, புதைக்கப்பட்டதற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மாறுகிற பொழுது அந்த கண்ணோடு சேர்ந்த மண்ணாக இந்த மண் இருந்திருக்கிறது. கண்ணோடு சேர்ந்த மண்ணாக என் கண்ணை சிதைக்கிறாயே, நான் ஒரு காலத்தில் அரசனாக இருந்தேன், இன்றைக்கு உன்னிடத்தில் எல்லாம் அடி வாங்கி கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் நீயும் ஒரு காலத்திலே மாறிவிடுவாய். நீ எந்த மண்ணோடு மண்ணா சேர போறியோ, நீ யாரு வீட்டு கட்டிடமா மாற போறியோ, ஏனடா இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அல்லாமா இக்பால் கற்பனை கதை ஒன்றை வடிக்கிறார்கள். எல்லோரும் மண்ணோடு மண்ணாக மாறப்போகிற ஒரு காலம் வரும் கண்டிப்பாக, அதற்குள் அமல் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நஸஈ போன்ற நூல்களிலே ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஒரு சஹாபி கடுமையாக கஷ்டப்படுகிறார். நஸஇலே இருக்கிறார்கள். நஸ் என்று சொன்னால் சக்கராத்தினுடைய வேதனையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குல் மௌத்தி ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். லேசா ஒரு விரல்ல தொட்டு மூத்தாக்குறாங்க. உன்னை பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை கஷ்டத்தோடு மூத்தாக்க வேண்டாம் என்கிற பொழுது மலக்குல் மௌத் சொன்ன வார்த்தை, நபியே நாயகமே, அல்லாஹ்வின் உத்தரவு நாயகமே, உங்களுடைய தோழர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நாயகமே, அவர்களை மூத்தாக்குகிற பொழுது, அவர்களுடைய ரூகை பறிக்கிற பொழுது லேசாக பறிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் நாட்டம் நாயகமே. அதே நேரத்திலே நான் எப்படியெல்லாம் ரூகை பறிப்பேன் தெரியுமா நாயகமே என்று சொல்லிவிட்டு மலக்குல் மௌத் சொல்லுகிறார், முற்கள் நிறைந்த மரம் இருக்கிறதே, அந்த மரத்துல ஈர துணியை போட்டு இழுத்தா எப்படி இருக்கோ வருமா அந்த துணி, சில பேர்களுக்கு நான் இப்படியும் இழுப்பேன், இழுத்து நான் மூத்தாக்குவேன். மலக்குல் மௌத் சொல்லி காட்டுகிறார், இப்படியும் நான் மூத்தாக்குவேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மலக்குல் மௌத் நம்மை எந்த சூரத்திலே மூத்தாக்க போகிறார்கள்? அல்லாஹ் எளிதானே, இனிமையான, அமைதியான, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தோற்றத்திலே மூத்தாக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அஸ்ஹாபுகளுக்காக பரிந்துரை செய்கிறார்கள். இன்னொரு வரலாறை பார்க்கிறோம். நாம் எந்த தோற்றத்திலே இருக்கிறோமோ அந்த தோற்றத்திலே தான் மரணம் வரும் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த தோற்றத்திலே நாம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த நினைப்பு வரும். இந்த கழுத வியாபாரியை பற்றி ஒரு வரலாறு எழுதியிருந்தார்கள் ஒரு தமிழ் நூலிலே. கழுத வியாபாரி கழுதையிலே கொண்டு போய் துணி விற்கிற பழக்கம், அவனுக்கு துணி விற்கிற பழக்கம். அந்த கழுதையை ஓட்டிட்டு போகும்போது கண்ணேம்மா, மணியேம்மா, பொன்னேம்மா, பொருளேம்மா, ஒரே அந்த கழுதைக்கு தாலாட்டு தான். மனைவிக்கு கூட அவ்வளவு தாலாட்டு இல்லை, ஆனா அந்த கழுதைக்கு கடுமையான தாலாட்டு. கழுதையை வர்ணிக்காத வார்த்தையே இல்லை. இதை ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், கழுதையை போய் இப்படி எவனாவது தாளாட்டுவானா? அதுக்கு ஏதாவது புரியுமா? கண்ணேன்னா அதுக்கு புரியுமா? காதேண்டா அதுக்கு புரியுமா? வாயேண்டா அதுக்கு புரியுமா? ஆனாலும் இப்படி பாராட்டுகிறானே என்று நீண்ட நாள் பார்த்து விட்டு அதற்கு பிறகு விளக்கம் கேட்டானா. ஏண்டா கண்ணேங்கிற, காதேங்கிற, மூக்கேங்கிறியே, என்னடா காரணம் என்று கேட்கிற பொழுது அவன் சொன்னான், நான் அதை கழுதைன்னு பழகி வச்சேன்னு வச்சுக்கேன், கழுதை நாசமா போக, அப்படி போக, இப்படி போகன்னு பழகி வச்சுட்டேன்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு துணி கொடுக்க போகும்போது ஏதாவது அவங்க கேட்கும்போது அல்லது ஏதாவது அவங்க கேட்கும்போது பழக்க தோஷத்துல மூதேவி, கழுதை, குதிரைன்னு நான் ஏதாவது சொல்லிட்டா என்ன செய்யறது? கண்ணே, மணியே, இப்படியே பழகிருந்தேன்னு சொன்னாக்கா, நான் அவங்க பேசுகிற பொழுது கூட ஏதாவது ஏடா கூடமாக துணி விற்கிற பொழுது பேசினால் கூட என்ன கண்ணே, என்ன பொண்ணே, என்ன மணியே, இப்படி பேசினால் தானே என்னுடைய வியாபாரம் பெருகும். அதனால் தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். ஒருவன் எதோடு தொடர்பு கொள்கிறானோ அந்த தொடர்பு தான் அதிகமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, சில ஊர்க்காரவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அதுவும் குறிப்பா அந்த பெரிய குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்க்காரவங்களுக்கு எப்பயுமே கெட்ட வார்த்தை சொல்ற பழக்கம் உண்டு. அந்த அஜர்த்து ஒரு தடவை ஜும்மாவில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கெட்ட வார்த்தை அடிச்சிட்டார். சில பேர் இடையில அப்படி சொல்லிக்குவாங்க, எவனுமே தொழுக வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அடிச்சு விட்டார். அடுத்தது ஒரு மீட்டிங்கே நடந்துருச்சு. இப்படி ஜும்மாவில் அதுவும் கெட்ட வார்த்தை சொன்னா உருறதா இவரை? உடனே அவர் சொல்றாரு, இது பழக்க தோஷங்க, தாய் வழி பழக்கம் ஆயிடுச்சு, வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கெட்ட வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். என்ன பழக்கம் நம் இடத்தில் இருக்கிறதோ அந்த பழக்கம் தான் வரும். இதை போன்றுதான் வரலாற்றில் எழுதுகிறார்கள். துல்ஃபிகார், குத்துபாக்கி துல்ஃபிகாரிலே 2 வரலாறை எழுதுகிறார்கள். அவர் பார்த்த வரலாறை அழகாக எழுதுவார்கள். ஒருவர் தண்ணி அடிக்கக்கூடிய, சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர். சக்கராத்தினுடைய வேதனை வருகிறது, தல்கீன் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று தல்கீனை சொல்லணும். நீங்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, முன்னாடி இருந்து தல்கீன் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உடனே அவர் சொன்னாரா, எப்பா தல்கீன் சொல்லு, இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கிளாஸ்ல ஊத்து, கொஞ்சமாவது கூடு, ஒரு டம்ளராவது கூடு, ஒரு கோட்டராவது கூடு, இப்படி ஓடிட்டு. ஏனென்றால் அவருடைய பழக்கம் அது.
இன்னொருவர் வியாபாரி, வாழ்க்கை ஃபுல்லா பள்ளிக்கு வந்ததே இல்லை, ஒரே வியாபாரம், வியாபாரத்திலேயே வாழ்க்கையை முடிக்க போகிற நிலை, அந்த அளவுக்கு வியாபாரத்திலேயே மூழ்கி போனவர், பள்ளிக்கே வரவில்லை. இவருடைய சக்கராத் ஹால் வரும்போது எதை எடுத்தாலும் 10, எதை எடுத்தாலும் 10, எதை எடுத்தாலும் 10, இப்படி அவருடைய கதை. நடந்ததை சொல்லுகிறார்கள். நாம் எந்த நிலையில இருக்கிறோமோ அதுதான் மரணத்தினுடைய வேளையிலும் வரும் என்பதை துல்ஃபிகார் அழகாக தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சில வரலாறுகள் இப்படியும் நடந்திருக்கிறது. நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். ஹபீபே அஜமி வஃபாத்தினுடைய வேளையிலே துடிக்கிறார்கள், துள்ளுகிறார்கள், கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். ஒரு வழியுல்லா இப்படி செய்கிறார்கள் ஏன் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இதுவரை நான் போகாத பயணத்திற்கு போக போகிறேனே, இதுவரை போகாத பயணத்திற்கு போக போகிறேனே, என்னுடைய நிலை என்னாகுமோ தெரியவில்லையே. இந்த பயணத்திலே, நான் உலகத்திலே செல்லுகிற பயணத்தில் எல்லாம் என்னுடைய ஆசிரியரிடத்திலே, என் பெற்றோர்களிடத்திலே அனுமதி கேட்டு செல்லுவேனே. இந்த பயணத்திலே நான் யாரிடத்தில் அனுமதி கேட்பது? நான் போகாத பயணத்திற்கு போக போகிறேனே. ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாயே, 70 ஆண்டுகள் ஹபீபே வாழ்ந்திருக்கிறாயே, ஒரு முறை அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது ஷைத்தான் உள்ளே நுழையாமல் நீ சொல்லி இருக்கிறாயா? ஒரே ஒரு முறை அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது ஷைத்தானுடைய அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள்ளே ஷைத்தான் நுழையாமல் நீ சொல்லி இருக்கிறாயா என்று கேட்டாலே நான் மாட்டிக்கொள்வேனே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, வலியுல்லாக்களின் நிலையே இது என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்களுடைய வரலாறுகளை எழுதுவார்கள். அவர்கள் பேசுவதற்கு அமர்வார்களேயானால், மக்களிடத்திலே உரையாற்றுவதற்கு அமர்வார்களேயானால் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த மாணவர்கள் கேட்கிறார்கள், என்ன முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், 4 விஷயத்தை நான் நினைக்காமல் பேசுவதே இல்லை. என்ன 4 விஷயம் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலமுல் அர்வாஹிலே நம்மை படைக்கிற பொழுது இவன் ஜஹன்னமி, இவன் ஜன்னதி, இவன் சொர்க்கவாசி, நரகவாசி என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நான் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டு யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று சொல்லிக் கொள்வேன். இரண்டாவதாக, தாயின் வயிற்றிலே, நாம் தாயினுடைய வயிற்றிலே கருவாக இருக்கிற பொழுது 120 நாட்கள் கடந்ததற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் ரூஹை ஊதுவான். மலக்கு ரூஹை கொண்டு செல்லுகிற பொழுது மலக்கு கேட்பார், அஷகீயுன் அம் சஈத், இவர் சீதேவியா மூதேவியா என்று கேட்பார். இவர் சீதேவியா மூதேவியா என்று கேட்பார். உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏதோ ஒன்றை சொல்லுவான், சீதேவி என்பான் அல்லது மூதேவி என்பான். என்னை ரப்புல் ஆலமீன் சீதேவி என்று சொல்ல வேண்டுமே, சீதேவி என்று சொல்ல வேண்டுமே, சீதேவி என்று சொல்ல வேண்டுமே என்று நான் முணுமுணுத்துக் கொள்ளுவேன். மூன்றாவதாக, ஒருவருடைய உயிரை வாங்க போகிற பொழுது, ஒருவருடைய உயிரை வாங்க போகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே மலக்குகள் கேட்பார்கள், யா அல்லாஹ் லேசாக இவருடைய உயிரை வாங்கட்டுமா அல்லது கடினத்தோடு வாங்கட்டுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ் 2இல் ஒன்றை சொல்லுவான். ஒன்றை இவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு லேசாக உயிர் வாங்கப்பட வேண்டுமே, லேசாக உயிர் வாங்கப்பட வேண்டுமே. நான்காவதாக, நாளை மறுமை நாளையிலே நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிற அந்த வேளையிலே, நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிற வேளையிலே மறுமைக்கு செல்லுகிற பொழுது சிலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அஜுல் முஜ்ரிமூன் ஃபம்தாஸுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன், முஜ்ரிம்களே, பாவிகளே, நீங்கள் தனியாக வாருங்கள், நீங்கள் தனியாக வாருங்கள், நல்லவர்கள் எல்லாம் தனியாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிற பொழுது என்னை பாவிகளோடு அழைத்து விட்டால் என்ன செய்வது? இறைவா, என்னை நல்லவர்களோடு அழைத்து செல்வாயாக என்று இந்த 4ஐயும் நான் நினைக்காமல் ஒரு நாளும் நான் பேசியதில்லை என்கிறார்கள் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் என்றார். வழிமார்களே மரணத்தை நினைத்து வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களே, இப்படியும் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு இளைஞன், உமர் ரலியல்லாஹுவால் பாராட்டப்படுகிற இளைஞன். உமர் ரலியல்லாஹு ஒருத்தர் பாராட்டுறாங்கன்னா சாதாரணமாக பாராட்டுகிற பழக்கம் உமர் ரலியல்லாஹுக்கு கிடையாது. உமர் ரலியல்லாஹு பாராட்டுகிறார்கள். இந்த இளைஞனை தான் திருமணம் முடிப்பேன் என்று ஒரு பெண்மணி தவறான முறையிலே அந்த இளைஞனை அணுக தயாராகி விடுகிறார். அந்த இளைஞனோ தாய் இல்லை, தகப்பனார் மட்டும் இருக்கிறார். தொழுகை, இபாதத், அதே நேரத்திலே இவருடைய வியாபார சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக வெளியே செல்வார். அதற்கு பிறகு தகப்பனாருக்கு பணி செய்கிற பண்பாட்டை கொண்டவராக இருந்தார். இஷா தொழுது விட்டு தகப்பனாருக்கு ஹிதுமத்து செய்வதற்காக, பணி செய்வதற்காக செல்லுவார். இந்த நேரத்திலே அந்த பெண்மணி அழைக்கிறார்கள், தவறாக அழைக்கிறார்கள். அழைத்து தவறுக்கு இணங்க சொல்லுகிற பொழுது இவர் அல்லாஹ்வினுடைய பயத்திலே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். இந்த நிலை, தகப்பனார் வரவில்லை, பிள்ளை வரவில்லையே என்று தேடி வருகிறார். தெருவிலே விழுந்து கிடக்கிறார். பிள்ளையை
பிள்ளையை எழுப்புகிற பொழுது என்ன நடந்தது என்று கேட்க என்னை இந்த பெண்மணி அழைத்தார்கள் என்று சொல்ல தகப்பனார் தெரியாமல் சொல்லிவிட்டார். அழைக்கிற பொழுது அல்லாஹ்வின் பயம் உனக்கு வர வேண்டாமா, அல்லாஹ்வின் பயம் உனக்கு வர வேண்டாமா என்று சொல்லுகிற பொழுது ரப்புல் ஆலமீனுடைய பயம் எனக்கு வந்துவிட்டதே என்று தலை வெடிக்கிற அளவிற்கு ஒரு சத்தம் எடுத்தார். தலை வெடிக்கிற அளவிற்கு காதிலும் மூக்கிலும் ரத்தம் வடிந்தது. உமர் ரலியல்லாஹுவினுடைய வரலாறு சொல்லுகிறது. அதே இடத்திலேயே மௌத்தாகி விடுகிறார். அல்லாஹ்வினுடைய பயத்தால் மௌத்தாகி விடுகிறார். இந்த நிலை உமர் ரலியல்லாஹு தஆலா அடக்கமும் செய்யப்படுகிறது. அடக்கியதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு செய்தி செல்கிறது. ஏன் என்னிடத்திலே சொல்லவில்லை என்று கபருக்கு சென்றார்கள். தொலை வைக்கிறார்கள். தொலை வைத்துவிட்டு எல்லோரும் கூடியிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், லிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழுகிறாரோ, அவருக்கு 2 சொர்க்கம் என்று சொல்லுகிற பொழுது கபரிலிருந்து சத்தம் வந்ததாம். சதக்க அமீருல் முஃமினீன், சதக்க அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே நீங்கள் உண்மை சொல்லி இருக்கிறீர்கள், ரப்புல் ஆலமீன் எனக்கு 2 சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறார் என்று கபரிலிருந்து சத்தம் வந்தது என்று சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லிக் கொடுக்கிறதே. அன்புக்குரியவர்களே, எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பாருங்கள். இன்னொரு வரலாறையும் நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறது. ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் இறந்து விட்டார், அழுது கொண்டே இருக்கிறார். என் மகன் மூத்த போலங்கிறார் அந்த அம்மா, என் மகன் மூத்தாகவே ஆகல என்று பிடிவாதம் பிடிக்கிறது. ஒரு ஞானி வந்தார், அந்த அம்மாவுக்கு அருகாமையிலே நின்றார். அந்த ஞானி நின்று சொன்னார், உன் மகன் மூத்தாகவில்லை, சரி ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீ ஒரு வீட்டுக்கு சென்று தண்ணீர் வாங்கி வர வேண்டும். எந்த வீடு தெரியுமா? யாருமே மூத்தாகாத ஒருத்தர், அவங்க குடும்பத்தில் யாருமே மூத்தா இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட போய் தண்ணி வாங்கிட்டு வரணும். தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த பையன் எந்திரிச்சு போயிடுவாரு என்று சொல்ல ஒவ்வொரு வீடா போகுது. அந்த அம்மா மூத்தாகாத ஒரு ஆள் இருக்கா, யாருமே சொந்தத்தில் மூத்தாகாத ஆள். உங்கள் அத்தா எங்கே? எங்கள் அத்தா இருக்காரு. உங்கள் அத்தாவோட அத்தா அவர் மூத்தா போயிட்டாருங்க, இவர் மூத்தா போயிட்டாருங்க. கடைசியில் யாரையுமே கொண்டு வர முடியாது, உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது. உடனே அதற்கு பிறகுதான் அந்த பெண்மணிக்கு புரிந்தது, மரணத்திற்கு மருந்து உலகத்திலே கிடையாது என்பது புரிந்தது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவை யமனுக்கு அனுப்புகிற பொழுது முஆத் ரலியல்லாஹு தான் வளர்த்த மகன் முஆத், தான் வளர்த்த பிள்ளை முஆத் ரலியல்லாஹு தஆலாவை யமனுக்கு அனுப்புகிற பொழுது கண்மணி நாயகம் கட்டி அணைக்கிறார்கள், நெற்றிகளை முத்தமிடுகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை முத்தமிடுகிறார்கள், மாற்றி மாற்றி முத்தமிட்டுக் கொள்கிறார்கள். முத்தமிட்டு விட்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஆதே லஅல்லக அன் தமுர்ரு பைன மெம்பரி வ கபரி, நீ அடுத்த முறை வருகிற பொழுது மெம்பருக்கும் என் கபருக்கும் அருகிலே நீ நடப்பாய் முஆதே என்றார்கள். பெருமானார் என்ன சூசகமாக சொல்கிறார்கள், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் முஆதே, மெம்பருக்கும் கபருக்கும் அருகிலே தான் நீ நடந்து கொண்டிருப்பாய் முஆதே என்று சொல்லுகிற பொழுது முஆத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கண்கள் குளமாகிறது. நாயகமே என்ன சொல்கிறீர்கள் நாயகமே, நான் யமனுக்கே போகவில்லை நாயகமே, எனக்கு கலாவத்தே வேண்டாம் நாயகமே, உங்களோடு இருந்து விடுகிறேன் நாயகமே, சென்று விடு முஆத் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி மஅல் முத்தகீன், நான் இறையச்சவாதிகளோடு இருப்பேன். ஹைசுமா கானு ஐனமா கானு, அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் இறையச்சவாதிகளோடு இருப்பேன். இறையச்சவாதிகள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இருப்பேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமதி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு போரிலிருந்து திரும்பி வருகிறார்கள், போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற பொழுது ஒருவர் வேகமாக வருகிறார், யமன் நாட்டை சேர்ந்தவர் வருகிறார். வந்து, நீங்கள் மக்காவாசிகளா, மதினாவில் இருக்கிறீர்களா, நீங்கள் மதினாவில் இருக்கிறீர்களா, அன்சாரிகளோடு சேர்ந்து இருக்கிறீர்களா, மக்காவாசிகளா என்று கேட்கிற பொழுது ஆம் நாங்கள் மக்காவாசிகள், இப்பொழுது மதினாவில் இருக்கிறோம் என்று சொல்ல, அங்கே முஹம்மது என்று ஒரு நபி வந்திருப்பாரே, அவரை பார்ப்பதற்காகத்தான் நான் யமனிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, அந்த நபி வேறொன்றும் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறது. பெருமானாரின் முகத்தை பார்க்கிறார், 4 வேதங்களையும் திறந்து பார்க்கிறார். பெருமானாரினுடைய முகத்தை பார்க்கிறார், தான் படித்த வேதங்களை எல்லாம் திறந்து பார்க்கிறார். அத்தனையிலும் குமான் நபிகளுக்கு சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களையும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை எடுத்துக் கொள்கிறார். எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், நாயகமே உங்களோடு நானும் மதீனாவிலே வந்து தங்கி விடுகிறேன் நாயகமே என்று சொல்ல, குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னோடு மதீனாவிலே வந்து தங்கிவிடு, என்னோடு மதீனாவிலே வந்து தங்கிவிடு. அவர் பயணம் செய்து வருகிற பொழுது பயணம் இடறுகிறது, ஒட்டகம் தடுமாறுகிறது, கீழே விழுந்தார், இறந்து போய்விடுகிறார். எல்லா சஹாபாக்களும் துடித்து போனார்கள். குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்து போகிறார்கள். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிக்கிறார்கள். துடித்து விட்டு சொன்னார்கள், அமலுஹு கலீல் வ அஜ்ருஹு கஸீர், இவர் அமல் குறைவு,
ஆனால் இவர் கூலி எவ்வளவு என்பதை எண்ணி பாருங்கள். என்ன பேரு கூட மாத்தல, குப்புசாமிங்கிற பேர் வந்திருக்கலாம், அந்த பேரு கூட மாத்தல. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். எந்த பேரும் மாற்றவில்லை, ஆனால் சொர்க்கவாசியாக மாறிவிட்டாரே ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். யாருக்கு எந்த நேரம் மரணம் வரும் என்று தெரியாது, அதனால் மரணத்திற்கான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக 5 அமல்கள் நடந்தே தீரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, நம்முடைய ரூஹ் போகிற பொழுது ரூஹை மலக்குகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ரூஹை மலக்குகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். நம்முடைய உடலை, நம்முடைய ஜிஸ்மை, இந்த உடலை புழுக்கள் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும், சாப்பிட்டு விடும். நம்முடைய இந்த எலும்புகளை எல்லாம் மண் சாப்பிட்டு விடும். நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்கள் சாப்பிட்டு விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், நம்முடைய அமல்களை யாரும் சாப்பிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நம்முடைய அமல்களை யாரும் சாப்பிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்திலே அநீதி அளித்திருந்தால் நாளை மறுமையிலே உங்க அமலையும் சேர்த்து அடுத்தவன் வாங்கிட்டு போயிடுவான், அதை மட்டும் யாரும் சாப்பிடாம பார்த்துக்குங்க என்று பெருமானார் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 மனிதர்கள் இருக்கிறது, 5 மனிதர்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது சக்கராத்துல் மௌத். சக்கராத்துல் மௌத், மரணத்தினுடைய அந்த நிலை இருக்கிறது. இது ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளாத நிலை. அந்த நிலைக்கு வந்துட்டாக்கா அல்லாஹ் தஆலா என்னதான் தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த நிலை நல்லவர்களுக்கு மலக்குகள் காட்சி தருவார்கள். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியா ஃபத்குலு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் சந்தோஷம் பெறுங்கள், நிம்மதியாக இருங்கள், சொர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள் என்று சுபசோபனம் சொல்லி அழைத்து செல்லுகிற நப்சுகளும் இருக்கிறது. அதே சக்கராத்தினுடைய வேதனையில இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது, உலகமே கதி என்று வாழுகிற பொழுது மலக்குகள் வருவார்கள், கடுமையாக நடந்து கொள்வார்கள், நரகத்தினுடைய காற்றை வீசுவார்கள். அந்த நேரத்திலே தான் இவர்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பித்துவிடும். தண்ணியை ஊற்றுவான் நம்மாடு, பாலை ஊற்றுவான் நம்மாடு, கடைசியில் இந்த ஆள் சாக மாட்டான்னு சொல்லி காசை உரைச்சியாவது ஊற்றலாம் என்று காசை உரைச்சி ஊற்றுவார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்தினுடைய வேதனையை அந்த மலக்குகள் பாய்ச்சுகிற பொழுது அவன் படுகிற பாடு கடுமையாக இருக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதல் நிலை. அடுத்து கபருக்குள்ளே வைக்கப்படுகிற பொழுது முன்கர் நக்கீர் கேள்விகளுக்கு வருவார்கள். நல்லவராக இருந்தால் நும் கனௌமத்தில் அரூர், புது மாப்பிள தூங்கின மாதிரி தூங்குங்கள் என்று சொல்லி செல்வார்கள். கெட்டவர்களாக இருந்தால் தண்டாயுதத்தால் அடிப்பார்களாம், மித்திருக்கத்தால் அடிப்பார்களாம். இவர்களை அடிக்கிற சப்தத்தை மிருகங்கள் கேட்கும், பயந்து போய்விடும் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரின் வாழ்க்கையை சொல்லுகிறார்கள். இதற்கு பிறகுதான் மஹ்ஷர் இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் வேர்வையிலே மூழ்கி போய் இருக்கிற பொழுது 7 பேர்களுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் நிழல் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேர்களையும் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவதாக இமாம் ஆதில், நேர்மையாக நடக்கிற அரசியல்வாதி, நேர்மையாக நடக்கிற அரசன், அரசியல்வாதி நாளை மறுமையிலே நிழலுக்கு கீழே இருப்பார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, இளமையிலேயே தொழுகையை பிடித்த வாலிபன், இளமையிலேயே இபாதத்தை பிடித்த வாலிபர்கள் நாளை மறுமை நாளையிலே அரிசின் நிழலுக்கு கீழே இருப்பார்கள் என்று பெருமானார் பெருமிதத்தோடு சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு மனிதன், எந்த மனிதன் தெரியுமா? பள்ளியோடே தொடர்பு கொண்ட மனிதன். பள்ளியோடே தொடர்பு கொண்ட மனிதன். வேலை உண்டு, வீடு உண்டு, தொழில் உண்டு, பள்ளி உண்டு என்றே யார் வாடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையிலே அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார்கள். அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள், இறைவனுக்காகவே ஒருவர் இன்னொருவரை பிரியப்படுகிறார், இறைவனுக்காகவே ஒருவர் இன்னொருவரை பிரியப்படுகிறார். இந்த 2 பேர்களுமே அரிசி நிழலே இருப்பார்கள். நட்பு என்பது இறைவனுக்காக யார் வைத்துக் கொள்கிறார்களோ இவர்கள் இருப்பார்கள். ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய பயத்தில் யார் வாழுகிறாரோ, ஒரு பெண் அழைத்தும் கூட இறைவனுடைய பயம் எனக்கு இருக்கிறது வேண்டாம் என்று ஒதுங்கி யார் வாழுகிறாரோ அவர் அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார். ஆறாவதாக பெருமானார் சொல்லுகிறார்கள், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, அந்த அளவிற்கு தான தர்மம் செய்தவர்கள் அரிசி நிழலில் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனை அழுது அழுது யார் திக்ர் செய்கிறார்களோ, ரப்புல் ஆலமீனின் மீது பாசத்தால் யார் திக்ர் செய்கிறார்களோ இவர்களும் அரிசி நிழலில் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தானும் மரணத்திற்காக நான் தயார் செய்திருக்கிறேன், அமல்களை சேர்த்திருக்கிறேன், நீங்களும் அமலை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை பார்த்து சொல்கிறார்கள். மரண தயாரிப்பை மேற்கொள்ளுமாறு சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் ஒரு சிறந்த பாட புத்தகம். அதை படித்து நாம் மரணத்திற்கு தயாராக வேண்டும், நல்லவன்களை செய்து கொள்ள வேண்டும். சீசனுக்கு வருகிற, வேடந்தாங்களுக்கு வருகிற சீசன் பறவைகளை போன்று ரம்ஜானுக்கு மட்டும் வந்துவிட்டு அதற்கு பிறகு காணாமல் போகிற பறவைகளாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, மரணத்தை நினைத்து வாழ்க்கையில் சிறக்கிற நல் வாய்ப்பை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஒரு பெண் ஜனாசாவை யார் யார் பார்க்க அனுமதி? அந்நிய ஆண்கள் பார்க்க முடியாது. அந்நிய ஆண்கள்னா யாருன்னு கேட்குறாங்க. பெண் ஜனாசாவை மகன் பார்க்கலாம். யாரெல்லாம் உலகத்தில் வாழும்போது பார்க்க முடியுமோ, மகன், சகோதரர்கள், பெற்றோர்கள், கணவன், மருமகன் பார்க்க அனுமதி உண்டு. வேறு யாரும் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. அடுத்த கேள்வி, குடித்து விட்டு அடிபட்டு இறந்த மனிதனின் ஜனாதாவை பார்க்கலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கிறதுக்குரிய தண்டனை அல்லாஹ்விடத்தில் அவர் அனுபவிப்பார், தாராளமாக பார்க்கலாம். அடுத்த கேள்வியாக, மாற்று மத சகோதரர்களின் இரங்கலில் கலந்து கொள்ளலாமா? யார் மௌத்துக்கு வேண்டாலும் போகலாம், மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. ஆனால் மரண சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, யாத்திகாப் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம். அதிலே சில கேள்விகள். அதற்கு பிறகு நம்முடைய வழமையான தொழுகையின் மசாலாவுக்கு சென்று விடலாம். யாத்திகாப் இருக்கிற பொழுதே ஒருவர் வந்து யாத்திகாப் இருக்கிறார், திடீர்னு நோம்பு முறிஞ்சு போயிடுது அவருக்கு. யாத்திகாப் மட்டும் இருக்கலாமா என்றால் இந்த சுன்னத்தான யாத்திகாப் நடக்காது. சுன்னத்தான யாத்திகாப் 10 நாள் யாத்திகாப்புக்கு கண்டிப்பாக நோன்பு இருந்து தீர வேண்டும். இன்னும் சிலர் கேட்குறாங்க, 10 நாள் யாத்திகாப் இருக்காமல் ஒரு 3 நாள் யாத்திகாப் இருக்கிறது, 2 நாள் யாத்திகாப் இருக்கிறது கூடுமா என்று கேட்கிறார்கள். கூடும், ஆனால் அது நஃபிலான யாத்திகாப்பாக மாறிடும். இந்த சுன்னத்தை கிஃபாயாவினுடைய நன்மை அதற்கு கிடைக்காது. இன்னும் சிலர் இப்படியும் கேட்கிறார்கள், ஒருத்தர் யாத்திகாப்புக்கு வந்தார், நிர்பந்தமாக வெளியே போயிட்டார், நிர்பந்தமாக போக வேண்டிய சூழல் வெளியே போயிட்டார். இந்த யாத்திகாஃபை கலா செய்ய வேண்டுமா? சுன்னத்து தானே, சுன்னத்தை கலா செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ஆனால் இதில் 2 கவுல் இருக்குது, 2 சொற்கள் இருக்கிறது. கலா செய்ய தேவையில்லை என்று இருக்கிறது. ஆனாலும் மிக அற்புதமான கவுல் ஒன்று இருக்கிறது, அஹ்வத் பேணுதல் என்று சொல்லுவார்கள். ஒரு நஃபில ஒருத்தன் ஆரம்பித்தான், நஃபில் தொழுகையை ஆரம்பித்து விட்டுட்டான்னா அந்த தொழுகையை மீண்டும் தொழுகிறது வாஜிபாயிடும். நஃபில ஆரம்பித்து விட்டுட்டா வாஜிபாயிடும். இதே போன்று யாத்திகாஃபை ஆரம்பித்து விட்டுட்டாக்கா வாஜிபாயிடும். அதனால் மீண்டும் அதை கலா செய்ய வேண்டும், நோன்பு நோற்று அதை கலா செய்ய வேண்டும். இன்னும் சிலர் கேட்டதுண்டு, பெண்கள் யாத்திகாஃப் இருக்கிற பொழுது மாதவிடாயாகிவிட்டால் என்ன செய்வது என்றால் ஆட்டோமேட்டிக்காக யாத்திகாஃப் முறிந்து போய்விடும். சில பெண்கள் யாத்திகாஃபில் இதையும் செய்கிறார்கள். யாத்திகாஃபில் இந்த டிவி பார்க்குற பழக்கமே இருக்கிற காரணத்தினால அவங்க டிவி பார்க்காட்டியும் கூட கொஞ்சம் வேலையத்தை கூட்டி வச்சுருங்க, அந்த சவுண்டையாவது கேட்டுக்கிறேன், இந்த ஊருக்காக பார்த்து சாப்பிட்ட மாதிரி அந்த சவுண்டை கேட்டு நான் கதையை கரெக்ட் பண்ணிடுறேன் என்று நினைக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். யாத்திகாஃபினுடைய நிலைக்கு இது முற்றிலும் மாற்றமானது. இதை போல பள்ளிவாசலில் தண்ணியே இல்லை, ஆனால் கடுமையாக தாகம் இருக்குது, பக்கத்தில் வெளியே தான் போகணும், இப்படி நிர்பந்தத்திற்கு போவதிலே தவறில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, இவர் நேராக வீட்டில் போய் இவர் எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு மார்க்கம் அனுமதி எடுக்கிறது. இதை போன்று தொழுகை சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொழுகையில் சிறுநீரை அடக்கி கொண்டோ மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு தொழுவது இருக்கிறது, இது மக்ரூஹ் தஹ்ரீம். அதனால் தொழுகையும் சரியாக நிறைவேறாது, இவனுடைய லைஃப்பும் சரியாக நிறைவேறாது. அதனால் முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு வர வேண்டும். அதை போன்று மார்க்கம் சொல்கிறது, தொழுகையில் கால் 2 பின்னாடி தூக்குனா தொழுகை பசாதாயிடும். சுபஹான ரப்பியல் அலா என்று ஒரு ருக்குன அளவுக்கு கால் மேலே தூக்கி இருந்தால் தொழுகை பசாதா போகும், தொழுகக்கூடாது. அதனால் கால் பூமியிலே தான் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அசட்டையாக இருக்கிறார்கள், காலை பூமியில் தான் வச்சுருக்கணும். மூன்றாவதாக ஒரு மசாலா இருக்கிறது, அத்தஹியாத்து நாம் ஓதுகிற பொழுது எப்போங்க கையை தூக்குறது, எப்போ கையை வைக்கிறது. சிலர் ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி தூக்கிட்டு அப்படி வச்சுறது, அதாவது பக்கத்தில் பார்க்கறது, அவன் தூக்குனாலும் நம்மளும் தூக்கிடுவோம். எப்போ தூக்குறது, எப்போ வைக்கிறது? அஷ்ஹது அல்லா லா என்று வருகிற பொழுது கையை தூக்க வேண்டும், இல்லல்லா என்கிற பொழுது கையை வைக்க வேண்டும். லா என்கிற பொழுது கையை தூக்க வேண்டும், அல்லா என்கிற பொழுது கையை வைக்க வேண்டும். இதுதான் அதனுடைய முறை. சரி, ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிற பொழுது பின்னாடி வந்து நிற்கிறார், ஒருத்தர் மட்டும் சஃப்ல நிற்கிறது கூடுமா என்றால் ருக்கு வரைக்கும் பார்க்கணும். வேறு யாருமே வரலன்னா முதல் சஃப்ல இருக்கிற ஒருத்தரை பின்னாடி இழுத்து நிற்க வச்சுக்கணும். இல்லை என்றால் அது மக்ரூஹ். ருக்கு வரைக்கும் பார்க்கணும், யாருமே வரலையா பின்னாடி இருக்கிற ஒருத்தர் அப்படி இந்த தடவை யாராவது இழுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்மளால் இழுத்துருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மசாலா இதுதான். இதே மாதிரி 2வது ஜமாத்து நடத்துவது கூடுமா என்று நிறைய பேர்கள் கேட்கிறார்கள். எந்த பள்ளியில் பாங்கு சொல்வதற்கும் இகாமத்து சொல்வதற்கும் இமாம்கள் இருக்கிறாங்களோ அந்த பள்ளியில் 2வது ஜமாத்து நடத்துறது மக்ரூஹ். முதல் ஜமாத்தினுடைய உரிமை கெட்டு போய்விடும், முதல் ஜமாத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹுர்மத் கெட்டு போய்விடும்.
அதே நேரத்தில் கடைவீதி பள்ளியாக இருக்குது, யார் வேண்டாலும் வந்து தொழுது தொழுது போகலாம். இந்த மாதிரி பள்ளியாக இருக்கிறது, கடைவீதி பள்ளியாக இருக்கிறது என்றால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனவே 2வது ஜமாத் அப்படியே நடத்தினாலும் கூட முன்னாள் மெஹராபில் இருந்து நடத்துவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. கடைவீதி பள்ளியிலேயே முதல் ஜமாத் முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்தது அங்கங்கே நின்று தொழுகலாமே தவிர முன்னால் எப்படி நடத்தப்படுகிறதோ அப்படி நடத்துவது மக்ரூ என்று மார்க்கம் சொல்கிறது. கேட்டதின்படி அமல் செய்வதற்கு வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி.